ஆனால் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் தேவனை ஸ்தோத்திரிக்கிற அற்புதமான காட்சியை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 26 மற்றும் 27 ஆகிய 2 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதற்கு என்ன முகாந்திரத்தை கொண்டிருந்தார் என்று சொன்னால், ஒரே ஒரு விஷயம் வெளிப்பாடாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, அழகா சொல்றாரு, நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று இங்கே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் இங்கே எதை கண்டடைந்தார்? ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் கண்டடைந்த மேன்மையான பகுதி என்ன அப்படின்னா, ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்திலே ஆபிரகாம் தன் ஊழியக்காரனை அனுப்பி தன்னுடைய குமாரனுக்கு பெண்ணை கொள்ளும்படியாய் அனுப்பியிருந்தான். நம்ம எல்லாரும் நன்கு அறிவோம். ஆனால் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 27 வசனத்துல 24-27 நாம் பார்க்கிறோம், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு முகாந்திரம் என்ன தெரியுமா? ஈசாக்குக்கு ஏற்ற மணவாட்டியை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அப்போ நாமும் தேவனை துதிப்பதற்கு ஒரு முகாந்திரத்தை காண வேண்டும். இன்னைக்கு அநேக முகாந்திரத்தை யோசிக்கிறாங்க. கர்த்தர் செய்தார், வேலை இல்லாமல் இருந்து எனக்கு வேலை கொடுத்தார், அப்புறம் என்னது, நகை பணம் இல்லாமல் இருந்து எனக்கு பணம் கொடுத்தான்னு சொல்லி அழிந்து போகிற வஸ்துக்களை முதன்மைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு பெரும் கூட்டம் இந்த சமுதாயத்தில் உண்டு. ஆனா வேதம் இங்கே அழகாய் சொல்லுகிறது, எதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறார் என்று சொன்னால், 26ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது அந்த மனிதன் தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, அதை தொடர்ந்துதான் என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். எதற்காக அப்படி சொன்னா, அப்ப ஈசாக்குக்கு ஏற்ற மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஏன்னா ஈசாக்கு என்னும் மணவாளனுக்கு ஒரு சரியான ஏற்ற மணவாட்டியாய் ரெபெக்காள் ஆயத்தப்பட்டு விட்டால், அவளுடைய வீட்டுக்குள்ளே நாம் வந்து விட்டோம், ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். அதற்காக தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்ப நாமும் கூட தேவனை எதற்காக மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன்னிழல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐசக் was the foreshadow of Christ அப்படி நம்ம சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னிழலாக விளங்கியவர் தான் ஈசாக்கு. ஏனென்றால் ஈசாக்கு ஆபிரகாம் தன் ஒரே பேரான அந்த ஈசாக்கு ஆபிரகாம் பலிபீடத்திலே கடத்தினான் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதைத்தான் எபிரேயர் 11வது அதிகாரம் 17 மற்றும் 18, 19 ஆகிய 3 வசனங்கள்ல வாசிக்கும் போது ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்கடை பலி செலுத்தப்பட்டு நமக்கு தெரியும். ஆனா ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுத்தான்னு சொல்லும் போது இது எந்த காட்சிக்கு ஒப்பனையா இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை காட்சிக்கு ஒப்பனையா இருக்கிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலிபீடமாகிய சிலுவையில ஒப்பு கொடுத்ததற்கு ஏற்ற விதமாகவே பிதா என்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தகப்பனாகிய ஆபிரகாம் தனக்கு ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை சிலுவைக்கு ஒப்பனையா இருக்கக்கூடிய பலிபீடத்திலே பலியாக ஒப்பு கொடுத்தான். அதுக்காக வெட்டினான்னு சொல்லி பைபிள்ல இல்லை. ஆனா எபிரேயர் 11வது அதிகாரம் 17, 18, 19 ஆகிய 3 வசனங்களை பார்க்கும்போது தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்க இல்லையா? எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஈசாக்கு யாருக்கு முன்னிழல்? கிறிஸ்துவுக்கு முன்னிழல். அப்ப ஈசாக்குக்கு ஏற்ற மணவாட்டி யாருக்கு முன்னிழல்? சபைக்கு முன்னிழல். இதைத்தான் நம்ம வேதத்துல பார்க்கும்போது நம்ம எல்லாரும் அடிக்கடி தியானிக்க கூடியதுதான். எபேசியர் 5வது அதிகாரத்துல 30 மட்டும் இல்ல, 26 இருந்து வாசிக்கும் போது கூட 26, 27, 28 சொல்லி 32 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் அங்கு
ஸ்திரீ சபை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, அப்ப இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? அப்ப ஈசாக்குக்கு ஏற்ற மணவாட்டி கண்டடைந்ததை தொடர்ந்துதான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். நாமும் எதுக்காக ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? எந்த முகாந்திரம் தெரியுமா? மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் உங்களையும் என்னையும் தேவன் இணைத்திருக்கிறார். எப்படி இணைக்கிறார் தெரியுமா? அவருக்கு ஏற்ற மணவாட்டி எப்படி தெரியுமா? ஏதோ அவருடைய அற்புத அடையாளங்களை கண்டு அவர் நமக்கு ஏதோ ஒரு சில அற்புதங்களை செய்து விட்டார், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சில நன்மைகளை செய்து விட்டார் என்பதின் அடிப்படையில நாம் அவருக்கு மணவாட்டிங்கிற சிறந்த அந்தஸ்தை பெறுகிறது கிடையாது. ஏனென்றால் எபேசியர் 5வது அதிகாரத்துல 30-31 நீங்க 30ஆம் வசனத்தை எடுத்து உங்க வாசி கேட்கலாம். அது எப்படி நம்ம அந்த அவருக்கு ஏற்ற மணவாட்டியை விளங்குகிறோம் என்றால், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் இருக்கிறோம், அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று மிக தெளிவா அங்க காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், இதுதான் அங்கே மணவாட்டியை கண்டடையக்கூடிய பாக்கியத்தை ஆதாம் பெற்ற அற்புதமான காட்சி. நமக்கு தெரியும் என்னன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல இது நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கேதான் முதல் முறையா ஆதாம் ஏவாள் என்கிற மணவாட்டிய முதல் முறை சந்தித்து, அதாவது ஏவாள ஆதாம்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார். அப்பதான் முதல் முறை பார்க்கிறார். அதை தொடர்ந்து வேதம் சொல்லுது இது நிமித்தம். அப்ப எதின் அடிப்படையில் அப்படி சொன்னா, இரத்த சம்பந்தமான உறவின் அடிப்படையில சரீர அவயவங்கள், அதாவது மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்கள் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வரும்போதுதான் நாம் அவருக்கு ஏற்ற மணவாட்டியாக விளங்குகிறோம். இதான் பைபிள் காண்பித்துக் கொடுக்கிற அற்புதமான சத்தியம். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து மாம்சத்திலே இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டு உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தா. இப்பொழுது நாமும் அவரோடு கூட அவருடைய சரீர அவயவங்களுக்கு பங்குள்ளவர்களாய், எபேசியர் 5வது அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று சொல்லும்போது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டா இந்த அறிவை பெற்றிருக்கிற கூட்டம் தான் தேவனுடைய சபை, மணவாட்டியாகிய சபை. மணவாட்டியாகிய சபையை வேதம் எப்படிப்பட்ட வெளிச்சத்துல காண்பித்துக் கொடுக்கிறது என்று சொன்னால், அவ்விடத்துல ஏதோ ஒரு நன்மையை பெற்றவங்கனால கிடையாது. அது நல்ல விளங்குங்க. மணவாட்டியாகிய சபை நன்மையை பெற்றதுனால கிடையாது. ஆதாமுடைய விழாவிலிருந்து படைக்கப்படுகிறார். அவ கிறிஸ்துவனுடைய விழாவிலிருந்து என்ன வெளிவந்ததுன்னு சொன்னா, மணவாட்டியாகிய சபை வந்தது. அதனாலதான் கிறிஸ்துவின் விழாவிலே ஒரு ஈட்டினால போர் சேவகனுடைய விழாவை குத்தினான் என்று யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 19:34 வாசிக்கிறோம். அப்பொழுது போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விழாவை குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அப்படின்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. எதுல இருந்து? விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆக பிரியமானவர்களே, நாமும் தேவனை ஸ்தோத்தரிக்க ஒரு முகாந்திரத்தை இந்த நாளில் நம்ம கவனிக்கிறது என்னவென்றால், மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி ஆயத்தப்பட்டு விட்டால், எவ்விதமா ஏதோ குடங்குடமா தண்ணி கொண்டு வந்த ரெபெக்காளுடைய அனுபவத்தை வச்சு அப்ப நம்மளும் சர்ச்சுக்கு குடங்குடமா தண்ணீர் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவருக்கு ஏற்ற மணவாட்டி இருப்போம் நினைச்சிடாதீங்க. அதன் அடிப்படையில் அல்ல. அது எவ்விதமா தான் விளங்கி கொள்ளுகிறோம் என்று சொன்னால், வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, அப்படி விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ளே நாம் வரும்போதுதான் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு அனுபவம். அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல பலிபீடத்துல கிடத்தப்பட்ட ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். அதை தொடர்ந்துதான் மணவாட்டியாகிய சபை காண்பிக்கப்படுகிறாள் 24வது அதிகாரத்துல. அவ எதை வைத்துதான்
மணவாட்டியாகிய சபை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை ஊர்ஜிதம் செய்ய முடியும் என்று சொன்னால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாய். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தது நிமித்தமாய். அதிலிருந்து அவன் என்ன செய்தானா, அந்த ஏதோ நீங்க ஆதியாகமம் 22வது அதிகாரம் என்பது ஏதோ கிறிஸ்துவின் மரணத்தை மட்டும் குறிக்க நினைச்சிடாதீங்க. அப்படி மட்டும் பைபிள்ல இல்ல. எபிரேயர் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். பாருங்க, மரித்தோரிலிருந்து பாவனையாக அவனை திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஒரே இடத்துல மரணத்தின் சாயல் மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலின் சாயலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவனை கிடத்துறது மரணத்தை குறிக்கி, அவன் அதிலிருந்து எழுப்புகிறது எதை குறிக்கி? உயிர்த்தெழுதல் தான். வசன ஆதாரம் அப்படியே இருக்கு. அவனை எடுத்துட்டு ஆட்டுக்கடை வைக்கும் போது அங்கே 2 விதமான செயல்பாட்டை ஆண்டு வெளிப்படுத்துகிறார். 2 விதமான சாயலை வெளிப்படுத்துகிறார். ஒன்று கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல், இன்னொன்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல். அப்ப இந்த சாயலை வெளிப்படுத்தின பிற்பாடுதான் மணவாட்டியாகிய சபை ஆயத்தமாக்கப்பட்ட நிலைமையிலே தேவன் காண்பித்துக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டி கிடைத்து விட்டாள். எதுக்கோ ஸ்தோத்திரிக்காங்க. ஒரு பெண் திருமணத்துக்கு ஆயத்தமாகி விட்டால் திருமண காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணார். நீங்க எழுத்தின்படி அப்படி எடுக்காதீங்க, அதை சொல்லல. ஈசாக்கு, பரம ஈசாக்கு ஆண்டவர் ஏற்ற மணவாட்டியை ஆயத்தம் செய்து விட்டாள். உங்களை நீ ஆண்டவர் ஆயத்தம் செய்திருக்கிறாரா? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக பலியாயிருக்கிறார். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டு நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷன் மாண்டு விட்டான் என்கிற சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறோமா? அதைத் தொடர்ந்து அவனை மரித்தோரிலிருந்து பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான் பார்க்கிறோமே. போட்டிருக்குதா போடலையா? போட்டிருக்குது. அப்ப அங்கே ஒரே இடத்துல மரணமும் அதே இடத்துல உயிர்த்தெழுதலின் சாயலும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக இதன் அடிப்படையில தான் நீங்களும் நானும் மணவாட்டியாகிய சபையாய் மாறுகிறோம். பிரியமானவர்களே, அதனாலதான் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சரீரத்திலே பங்குள்ளதுதான் கர்த்தருடைய மணவாட்டியாகிய சபை. அந்த வெளிச்சத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? இருக்க இடத்தில் அப்படின்னு நாம் எழுந்து நின்று ஒரு சிலராய் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் தேவனை ஸ்தோத்திரிக்கும் முகாந்திரத்தை அறிந்து கொண்டது போல நமக்கும் ஆண்டவர் வெளிப்பாடு தருகிறார். நாமும் தேவனை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே? ஈசாக்குக்கு ஏற்ற மணவாட்டி ஆயத்தமாக்கப்பட்டு விட்டாள். இன்றைக்கும் அதுதான். அன்றைக்கு எதுவோ இன்றைக்கும் அதுதான். கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டி இரத்த சம்பந்தமாய் அவருடைய சரீரம், அவருடைய மாம்சம் மற்றும் எலும்பு சம்பந்தமாய் வெளிப்பட்டிருக்கிற மணவாட்டி. இதற்காக நாம் எவ்வளவாய் தேவனை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினாரே. நாம் எவ்வளவாய் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை உயர்த்துவோமா? தேவனை எவ்வளவாய் நாம் உயர்த்த வேண்டும். அவர் எவ்வளவு நல்லவர். அவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. இந்த மகா பெரிய மேன்மையை நாம் நினைத்து பார்ப்போமா? ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எதற்காக ஸ்தோத்தரித்தா? ஒட்டகங்களுக்கு எல்லாம் தண்ணீர் கிடைத்ததுங்கிறதுக்காக ஸ்தோத்தரித்தாரா? இல்லை. அல்லது அவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைத்ததுக்காக ஸ்தோத்தரித்தாரா? இல்லை. எதற்காக ஸ்தோத்தரித்தா? மணவாட்டியினுடைய வீட்டை கண்டுகொண்டாள். மணவாட்டியினுடைய வீட்டை கண்டுகொண்டார்.
மணவாட்டியை தெரிந்து கொண்டா. மணவாட்டி யார் என்று அவனுக்கு தெரிய வந்து விட்டது. மணவாட்டியுடைய வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாமே உனக்கு புலப்பட ஆரம்பிக்கி. ஈசாக்கு ஏற்ற மணவாட்டி ஆயத்தமாக்கப்பட்டு விட்டால் அவன் உள்ளம் பூரிக்கிறது. ஆகவேதான் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். நமக்கும் கிடைக்கப்பட்ட ஸ்லாக்கியம் எப்படிப்பட்டது! தேவனை ஸ்தோத்திரிப்போமா? நீ எதுக்கோ ஸ்தோத்திரிக்காங்க. நம்ம எதுக்கு ஸ்தோத்திரிக்கணுங்கிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய பரம ஈசாக்காகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோமே. இந்த மகா மேன்மைக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமே. அதுதானே இங்க சொல்லப்பட்டிருக்கு. தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பயணத்தை குறித்தான சொன்னார். அந்த பயணத்தை குறித்தான சொன்னார். நம்மளும் கூட தேவனை ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆண்டவரே, என்னை பாவத்தினின்று விடுவிப்பதற்காக, ஆண்டவரே, உண்மையாவே என்னை பாழாக்கி கொண்டிருக்கிற பழைய மனுஷனை நம்முடைய கல்வாரி சிலுவையிலே நீர் பலியாக்கி விட்டீர் ஆண்டவரே. அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இனி எங்களுடைய பழைய மனுஷனாகிய ஜென்ம சுபாவத்துக்குரிய ஆதாம் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை என்கிற மகா மேன்மையான சத்தியத்தை தருகிறீரே. கண்களிலே பரிசுத்தம், சிந்தைகளிலே பரிசுத்தம், எண்ணங்களிலே பரிசுத்தம், நடக்கைகளிலே பரிசுத்தம் என்று சொல்லி இவ்விதமான சத்திய வெளிச்சத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே. மணவாட்டி என்கிற அந்த சிறந்த அந்தஸ்தை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயல் மூலமாய் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீரே. அந்த மணவாட்டிங்கிற அந்த சிறந்த அந்தஸ்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகா பெரிய நன்மைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவாய் நேசித்து நடத்தி இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பாவமறை எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். அந்த விசேஷமா ஆண்டவரே, ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல பார்க்கிறோமே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கும் ஆண்டவரே சிறந்த எடுத்துக்காட்டாக அங்கே ஈசாக்கை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீரே. அவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். அவனை மரித்தோரிலிருந்து பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான் என்று சொல்லும்போது, ஆமாண்டவரே, அந்த மரணமற்ற உயிர்த்தெழுதலின் சாயலை தொடர்ந்து மணவாட்டியானவள் கண்டுபிடிக்கப்பட்டாள். அவனுடைய இந்த மகா மேன்மையான சத்தியத்தை நாங்கள் வேதத்திலே பார்க்கும்படியா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மேன்மையான ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவரே, ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் உம்மை ஸ்தோத்தரித்தது போல நாங்களும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்பா. இந்த மகா பெரிய மேன்மைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சத்தியங்களை தியானிக்கும்படியா இருக்கிறோம். ஏற்ற வார்த்தைகளை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை யாவையும் ஏறெடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.